பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் மற்றும் 12ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, சாலமோனின் ராஜ்யம் உடைக்கப்பட்டது எப்படி. இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும்போது, குறிப்பாக முந்தின அதிகாரங்களை படிக்கும்போது, இந்த இடத்துல தேசம் மிகவும் வளர்ச்சி அடைந்த நிலையில் காணப்படுகிறது. நேற்றைக்கு நம்ம அதை தான் பார்த்தோம். இது ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. ஆனால் இதற்கு காரணம் சாலமோன் மாத்திரமல்ல, சாலமோனுக்கு முன்னால் இருந்த தேவன் பயன்படுத்தின தலைவர்களுடைய பங்கும் அதிகமாக உண்டு. மோசே, யோசுவா, சாமுவேல், தாவீது, இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு பொற்காலத்திற்காக பாடுபட்டார்கள், தேவனை பின்பற்றினார்கள். இப்போ மோசையோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா, ஜனங்கள் எவ்வளவோ முறுமுறுத்தாங்க, ஆனாலும் கூட கர்த்தருக்காக அவர் நின்றார். சாமுவேலுடைய நாட்களில் விக்கிரக ஆராதனைகள் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ கஷ்டம். சவுலுக்கு பயந்து ஓடும்போது தங்குவதற்கு கூட இடமில்லை. ஆனால் இந்த சாலமோனுடைய நாட்களில் கடந்த அதிகாரத்தில் பார்த்தோம், ஒவ்வொருவருக்கும் சொந்த இடம் இருந்தது, வீடு இருந்தது, அவங்களுடைய தோட்டம் இருந்தது. இவ்வளவாக தேசம் மாறி இருக்குது. ஆனால் தாவீது அன்றைக்கு தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் குகையிலையும் வனாந்திரத்திலையும் ஓடிக்கொண்டிருந்தார். இவங்க எல்லார் மூலமாக தான் ஆண்டவர் தேசத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் சாலமோனுடைய நாட்களில் அதெல்லாம் தாண்டி நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து, இன்னும் உலக அளவில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும்படியான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, மிகப்பெரிய ஞானியாகிய சாலமோன் ஞானமில்லாத காரியங்களை அவர் செய்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஞானமில்லாத காரியங்களை செய்ததுனால துக்கமான திருப்பங்கள் தேசத்தில் உண்டாகிறது. அது எப்படி என்று நம்ம பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய கடைசியில் பார்க்கும்போது, அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் சாலமோன் ஆசை வைத்தான். ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிப்பை கொடுத்திருந்தார். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்படி செஞ்சால் அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனாலும் இந்த இடத்துல சாலமோன் ஞானம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஸ்திரீகளோடு ஐக்கியம் கொண்டிருந்தான் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தில் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். 4ஆம் வசனம், சாலமோன் வயது சென்றபோது, 20 வயசு 25 வயசுலலாம் சாலமோன் தன்னுடைய ஞானத்தை அவ்வளவாக அருமையாக பயன்படுத்தினார், அருமையான ஆட்சி செய்தார். ஆனால் வயது சென்றபோது அவருடைய ஞானத்தை அநேக தன்னுடைய வாழ்க்கையினுடைய சொந்த பகுதிகளில் அப்பியாசப்படுத்த அவர் மறந்து விட்டார். 4ஆம் வசனம், சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அதன் விளைவாக தொடர்ந்து நடந்த காரியங்களை தான் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையில் அவன் மேடுகளை கட்டுகிறான், அல்லது அந்நிய பலிபீடங்களை கட்டி அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்கிறத நாம் பார்க்கிறோம். ஸோ எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு திருப்பம் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு தேசத்தில் நடந்திருக்குது பார்த்தீங்களா. ஸோ சாலமோன் செய்த இந்த தீர்மானத்தினால தேசத்தில் பயங்கரமான இழப்புகள் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் 11ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது, ராஜ்யமே உடைக்கப்பட்டது, துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது. 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சாலமோனை பார்த்து பேசுகிறார், இப்படி நீ செஞ்சிருக்கிற, ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி
அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல ஆண்டவரால் சாலமோன் மூலமாக ஆண்டவரால் தொடர்ந்து பெரிய அளவில் கிரியை செய்ய முடியாததுனால கர்த்தர் சொல்லுகிறார், உன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை பிடுங்கினா உன்னுடைய ஊழியக்காரனுடைய கருத்தில் கொடுப்பேன். ஸோ இப்போ ராஜ்யம் உடைகிறது. அதில் 10 கோத்திரம் தனியாக ஆண்டவர் அதை பிரித்து யெரொபெயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய கரங்களில் கொடுக்கிறார். இன்னும் 2 கோத்திரங்களை சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம் என்று சொல்லக்கூடிய மனுஷனுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 2 கோத்திரங்கள் அது யூதா மற்றும் பென்யமீன். ஆனால் வேதத்தில் நிறைய இடங்களில் ஒரு கோத்திரம் என்று கூட நம்ம வாசிப்போம். அதனால் நீங்கள் குழம்பிடக்கூடாது. அப்போ இந்த சாலமோனுடைய குமாரனுக்கு கொடுத்த கோத்திரங்கள் 2, நிறைய இடங்களில் ஒரு கோத்திரம் என்று கூட வேதத்தில் நம்ம படிப்போம். அதுதான் தெற்கு ராஜ்யம் என்று அதன் பின் நாட்களில் சொல்லப்பட்டது, அல்லது யூதா கோத்திரம் என்று கூட சொல்லப்பட்டது. இப்போ மற்ற 10 கோத்திரங்களும் வடக்கு ராஜ்யங்கள் என்று பெயர் பெற்றது, அல்லது இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அந்த படத்தில் காமிக்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த சாலமோன் நாட்களில் எப்படி இந்த ராஜ்யம் உடைக்கப்பட்டது, அதற்கு காரணங்கள் என்னங்கிறதை வரிசையாக நம்ம அதில் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாலமோன் ஆண்டவர் என்ன காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்வதற்கு ஆசைப்பட்டான். அப்போ அந்த ஆசை அப்படியே பெருகி அந்நிய ஸ்திரீகளோடு ஐக்கியப்பட்டது. அப்படி கூடின உடனே அவர்களுடைய தெய்வங்களை ஆராதித்தான். அவர்களுக்கு பலிபீடங்களை கட்டி சாலமோன் அந்த காரியங்களை செய்தான். அதனால நடந்த விளைவு என்ன? ராஜ்யம் உடைக்கப்பட்டது. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம அடுத்த 12ஆம் அதிகாரத்தையும் முழுவதுமாக படிக்கும்போது எப்படி பிரிக்கப்பட்டது என்று நாம் பார்ப்போம். யெரொபெயாமுடைய கரத்தில் ஆண்டவர் 10 கோத்திரங்களை கொடுக்கிறார், வடக்கு ராஜ்யம் அல்லது இஸ்ரவேல். ரெகொபெயாம் சாலமோனுடைய மகனுக்கு 2 கோத்திரங்கள் அல்லது ஒரு கோத்திரம்தான் கிடைத்தது. ஸோ இந்த பெயர்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால தான் இந்த சார்ட் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இனி நம்ம இதுவரைக்கும் தேசம் ஒன்றாக இருந்தது தாவீதுடைய நாட்களில், அதுக்கப்புறம் சாலமோனுடைய நாட்களில் ஒன்றாக இருந்ததுனால ஒரே தேசம் என்று நம்ம தியானித்தோம். அப்போ நமக்கு புரிஞ்சுது. ஆனால் இந்த 2 காரியங்களையும் நீங்கள் நுணுக்கமாக கற்றுக்கொண்டாதான், மனசில் வச்சுருந்தாதான் அடுத்தடுத்த அதிகாரங்கள் உங்களுக்கு புரியும். திடீர்னு ஒரு அதிகாரத்தை படிக்கும்போது வடக்கு ராஜ்யத்தை பற்றி எழுதியிருக்கோம், அதுக்கு அடுத்த அதிகாரத்தை படிக்கும்போது தெற்கு ராஜ்யத்தை பற்றி எழுதியிருக்கோம். வடக்கு ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா இருப்பார், தெற்கு ராஜ்யத்திற்கு இன்னொரு ராஜா இருப்பார். அப்போ அதை படிக்கும்போது நீங்கள் குழம்பி போயிடக்கூடாது. ஸோ அதனால் முதல்ல இருந்தே இந்த காரியங்களை நீங்கள் மனசில் வச்சு இந்த ராஜாவோட பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யெரொபெயாம், ரெகொபெயாம். இந்த 2 பேருமே கேட்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறதை போல் இருக்கலாம். ஆனாலும் சரியாக நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால்தான் போக போக எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த நிகழ்வுகளின் மூலமாக இந்த நாளில் வாழக்கூடிய நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? அப்போ ஒரு தேசம் உடைவதற்கே காரணம் என்னவென்று பார்த்தோம், ஆசை. ஆண்டவர் அனுமதிக்காத காரியங்களின் மேலே ஆசை வைப்பது தான் காரணம். இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்காத காரியங்கள் மேலே நம்முடைய இருதயத்தை வைக்கும்போது, நம்முடைய ஆசையை வைக்கும்போது, அப்படி அந்த இஸ்ரவேல் தேசம் துண்டு துண்டாக உடஞ்சி போனது மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் கூட நம்ம நிறைய நேரத்தில் இழக்க நேரிடும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதனால தான் இயேசு நமக்காக மரித்தார். அவர் மரிக்கும்போது நம்முடைய பாவ பழைய மனுஷனும் அவரோட கூட மரித்தாயிற்று அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது தான் நம்முடைய பழைய மனுஷனை, பழைய ஆசைகளை, பாவம் செய்ய தூண்டக்கூடிய ஆசைகளை நாம் சிலுவையில் அறையிறோம். இப்போ விசுவாசத்தின் மூலமாக தான் நம்முடைய பழைய மனுஷனை நம்ம
சிலுவையில் அறைய முடியும். ஸோ அந்த விசுவாசத்தோடு நம்ம வாழும்போது தான் நம்ம பழைய ஆசைகளை விட்டு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நாம் வாழ்வோம். அடுத்த வசனம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். ஸோ அப்போ பழைய மனுஷனுடைய ஆசைகளை சிலுவையில் அறைய வேண்டும். புதிதாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பாவ ஆசைகளுக்கு உடன்படாமல் இருக்கணும்னா அந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் மட்டும் போதாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரம், நமக்கு இருக்கக்கூடிய பலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசைகளை தொடருவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்போ பின்னான காரியங்களை மறந்தால் மட்டும் வாழ்க்கை முன்னால் போகாது. பின்னால் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம மறக்கணும். அதே நேரத்தில் முன்னால் இருக்கக்கூடிய காரியங்களை நாட வேண்டும். முன்னால் என்ன காரியம் இருக்குது? ஆண்டவர் நம்ம எதற்காக ரட்சித்தாரோ, எதற்காக அவருடைய பிள்ளையாக மாற்றினாரோ அந்த காரியத்தை நம்ம நாடி போகும்போது தான் நம்ம பாவ ஆசைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு வாலிபனாக 20 வயசு வாலிபனாக இருக்கும்போது அந்த ராஜ்ய பொறுப்பை எடுக்கும்போது முன்னானவைகளை நாடி போகிறத பார்க்குறோம். கர்த்தருக்காக தேவாலயத்தை கட்டுவதும் மற்ற காரியங்களை செய்வதும் தேசத்தை முன்னால் கொண்டு போகிறதை பார்க்குறோம். ஸோ ஆனால் தன்னுடைய வயோதிபத்தில் வயதான போது அவர் அப்படி முன்னால் போகாமல் இருந்ததுனால அவர் தேவையில்லாத காரியங்களில் ஆசைகளை வைத்து ராஜ்யமே உடைக்கப்படுற அளவுக்கு அவருடைய கடைசி நாட்கள் காணப்பட்டது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாமே என்ன பண்ணிடக்கூடாது? உடைச்சு போடக்கூடாது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காருன்னா ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என் பிள்ளை நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வைத்து என்னுடைய நாம மகிமைக்காக வாழ்வாள் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு தான் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பாவத்தினால உடைத்து போட்டு ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. ஸோ இந்த நேரத்தில் இந்த காரியங்களை மனதில் வைத்தவர்களாக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட சாலமோன் தவறான தீர்மானங்களை எடுத்ததுனால எப்படி தேசம் உடைக்கப்பட்டது என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தவறான காரியங்களின் மேலே நாங்கள் ஆசைகளை வைக்காமல் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருதயத்தில் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாருங்க. அந்த ஆசைகளை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பலனையும் எங்களுடைய பொருட்களையும் நாங்கள் கொடுக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அப்படியாக ஆண்டவர் எங்களை அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.